உங்கள் ஊர் உங்கள் குரல் பகுதியை பார்க்கலாம். கடலூர் மாவட்ட ஆட்சியரின் மனிதநேயமிக்க செயலுக்கு மாற்றுத்திறனாளிகள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளிக்க வந்த மாற்றுத்திறனாளிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்காத வண்ணம் ஆட்சியர் பிரத்யேக ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். தரைத்தளத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்காக நாற்காலிகள் அமைத்து தந்திருக்கிறார். இங்கு அமர்ந்திருந்த மாற்றுத்திறனாளிகளை அவர்களின் இடத்திற்கே வந்து சந்தித்த மாவட்ட ஆட்சியர் ஞானசேகரன் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். இந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அந்த இடத்திலேயே ஆட்சியர் ஞானசேகரன் உத்தரவிட்டார். கோவையை அடுத்த மாங்கரை வனப்பகுதியில் இருந்து மாலை நேரங்களில் வெளியே வரும் யானைகளை அருகில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் துன்புறுத்துவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இவர்களின் சீண்டலால் யானைகள் கோபமடைவதாகவும் அதனால்தான் உயிர் சேதங்களும் பயிர் சேதங்களும் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. நாள்தோறும் தொடரும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்துள்ளது. கூடலூரில் பிடிக்கப்பட்டு தற்போது முதுமலையில் பராமரிக்கப்பட்டு வரும் ஆட்கொல்லி யானை நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக கால்நடை மருத்துவர் தெரிவித்துள்ளார். யானையின் உடல் நலம் குறித்து தவறான தகவல் பரப்பப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 மாதங்களில் யானையின் மனநிலை நல்ல மாற்றம் கண்டுள்ளது என்றும் பாகன்களின் கட்டளைக்கு அது கட்டுப்படுகிறது எனவும் கால்நடை மருத்துவர் கூறியுள்ளார். கரூரில் நச்சுக்கழிவு நீர் தொட்டியை பாதுகாப்பான முறையில் சுத்தம் செய்வது குறித்து நடைபெற்ற கருத்தரங்கில் உணவு விடுதி உரிமையாளர்கள், வர்த்தக நிறுவன உரிமையாளர்கள் மற்றும் நகராட்சி அலுவலர்கள் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் கோவிந்தராஜ் வகித்து இந்த பயிற்சி பட்டறையை தொடக்கி வைத்தார். இதில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி இயந்திரம் மூலம் மட்டுமே கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்ய வேண்டும், அரசு தெரிவித்துள்ள பாதுகாப்பு உபகரணங்கள், பதிவு பெற்ற பணியாளர்கள், வாகனங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பன போன்ற அறிவுரைகள் வழங்கப்பட்டன. சென்னை உயர்நீதிமன்றம் எதிரில் உள்ள அரண்மனைக்காரன் தெருவில் சொகுசு கார் தாறுமாறாக ஓடி விபத்துக்குள்ளானதில் 3 வழக்கறிஞர்கள் உட்பட 6 பேர் படுகாயமடைந்தனர். எழும்பூர் ரயில்வே நிலைய சீனியர் கிளர்க்காக பணியாற்றும் சேகர் என்பவர் புதியதாக சொகுசு கார் வாங்கியதும் அதனை நண்பரிடம் காண்பிக்க வரும்போது பிரேக்குக்கு பதில் ஆக்சிலரேட்டரை அதிக வேகத்தில் அழுத்தியதும் காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. மதுரைக்கு குடிநீர் கொண்டு செல்லும் ராட்சச குழாயில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு குழாய்களில் ஏற்பட்டுள்ள சேதம் காரணமாக வினாடிக்கு 4 முதல் 5 கன அடி நீர் வீணாக ஆற்றில் செல்கிறது. தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து மதுரைக்கு குடிநீர் எடுத்து வரப்படும் ராட்சச குழாயில் குள்ளபுரத்தை அடுத்த வேங்கான் ஓடை என்ற இடத்தில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாகி வருகிறது. ஓமலூர் பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த போது காவல் ஆய்வாளரை குடிபோதையில் வந்த இளைஞர்கள் தாக்கினர். அவர்களை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். ஆனால் போலீஸ் வாகனத்தில் ஏற மறுத்து இளைஞர்கள் ரகளையில் ஈடுபட்டனர். காவல்துறை அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் குடிபோதையில் காவல் ஆய்வாளரை தாக்கியவர்கள் புளியம்பட்டியைச் சேர்ந்த முருகன் மற்றும் சுண்டக்கப்பட்டியைச் சேர்ந்த திருப்பதி என்பதும் தெரிய வந்தது. பெங்களூருவில் நடைபெற்ற பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரைச் சேர்ந்த 7ஆம் வகுப்பு மாணவி பேபி சாகனா தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் கதிரவனை சந்தித்து தான் பெற்ற பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை காட்டி வாழ்த்து பெற்றார். வருகிற டிசம்பர் மாதம் அமெரிக்காவில் நடைபெறும் பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் பங்கேற்க தேர்வாகியுள்ள தனக்கு நிதியுதவி வழங்க வேண்டும் என பேபி சாகனா கோரிக்கை விடுத்தார்.